தலை ரெண்டு போட்டேன்னா கையில ஒரு கிடைக்கணும். முரளி இல்லை உங்களுக்கு அதிகம் வரணும். ஆமா, ஏன்னா போட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு தான் வருவேன். வர சனிக்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வருவேன். நாளைக்கு வேலை கம்மியா இருக்கா? வீட்டை வேணுமா? லைன் போட்டு தானே? லைன் போட்டு வீட்டை வாங்கினா என் கையில் இருக்க மாதிரி இருக்கா? ஓகேவா? எல்லா மீன் வெட்டுற மாதிரி இருக்கா? கில்லட்டுக்கு எந்த மீன் கொடுக்குறா? இந்த கறி தான் தனியாக கில்லட்டுலாம் போட்டுனா 800 ரூபா ஆகிடும். அவங்க வந்து இல்லை கோலா வரது கேட்குறாங்க. நம்ம பெரிய போட்டு மீன் கத்தியை போடுற மாதிரி தான் போடுவோம். நம்மளுக்கு 600 ரூபா தான். வேற போன் வச்சிருக்கேன். சைஸ் ஏஞ்சிட்டா ஒன்றும் வராது. இது ரெண்டு தான். இது மங்களா தெரியும். எது வேஸ்ட் மங்களா தான் கேமரா போகும். நீ அவ்வளோதான் போகணும். ஆமாம், அதே வந்துடும். என்னால வெட்டுறது தெரியல. சைட்ல நான் சர்க்கு மேல அடினா கொஞ்சம் அடிச்சா அப்படிதான் எதிரில்தான் நிற்பேன். எதிரில்தான் வீடியோ எடுப்பேன். எல்லாம் அவங்கள்ட்ட எல்லா மீனுமே அடிக்கிறேன். பெருசா வந்தா அடிப்பான். பார்க்கவே இல்லை அதனால மனசு வந்து மணி 10:50. ஒரு கோட்டருக்கு ஒரு கட்டிங் கேட்டா 70 ரூபா கொடுங்கண்ணா. சாரி, வெயிட் பண்ணுங்க. 70 ரூபா கொடுங்கண்ணா. ஏன் பண்ண 70 ரூபா கொடுக்கல. உன்னை போடுங்க தூங்கி வயந்து வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சா எனக்கு 100 ரூபா கிடையாது எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு போக முன்னாடி 10 ஆகிடுச்சு. 70 ரூபாய் என்னாச்சு? 100 ரூபாய் ஆகி போச்சா கட்டிங்க்கு. போனா டைம் ஆகி போச்சு. போயிட்டு வந்துல இது கட்டிங் தரமாட்டாங்க. என்கிட்ட 30 ரூபா
ஆகுது. இன்னும் 7 ரூபா கொடுங்கடா. திருப்பதி இப்படி சொல்லிட்டு மாதிரி எதுவும் போயிட்டா. ஏடி போறாக்குது இன்னும் ஒரு 7 ரூபா கொடுத்தியா? ஆக்சுவலி எங்க மச்சான் கமல் ஊத்துக்கிறான், தெரியுமா இருப்பானே கமல் ஊத்துக்கிறான். இப்போ என்ன பண்ணணும், உடம்பு தாங்காது. அவன் இப்போ அவனுக்கு ட்ரிப்ஸி ஏற்றணும். அவன் எப்படி தான் இருந்தாலும் நமக்கு தம்பி முறையாகுது. ஆனால் நம்ம எதுக்கு வந்தோன்ற தெரிஞ்சிக்க முதல்ல அதனால் போய் எதுக்கு வந்தோம், நீ என்ன பண்ணுறன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம படத்துல 10 பேர் பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் பக்கத்தில் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மனைவி குழந்தைங்க குட்டிலாம் வச்சுக்கலாம். நீ எல்லாத்தையும் ஊரில் விட்டு வந்திருக்கீங்க, உனக்கு யார் பார்ப்பாங்க? ஃபிக்ஸ் வந்துருக்கு, இடையில ஃபிக்ஸ் வந்துருக்கு. அவனுக்கு ஃபிக்ஸ் வந்ததே எனக்கு தெரியாது. எனக்கு யாருமே இல்லை, ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? தண்ணி வீடு அவனுக்கு 1.5 லட்ச ரூபா லீஸ் வச்சுருக்கிறான். அவனுக்காக எடுத்து வைக்கல. எங்கள் அப்பா தனியாக தரேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அவனை இருந்தாங்க. அப்பா இருந்த வண்டி இப்போ அவன் வண்டி தான் இருக்கிறான். அதனால் ஈழ்த்து மூட்டி மொத்தம் 1.5 லட்சம் வாங்கி பாயிண்டில் போட்டீங்க. அது மாவுது மாதத்துக்கு 1.5 லட்சம் வட்டினா ஒரு 4,000 ரூபாய் வட்டி வாடகை மட்டும். கரண்ட் பில் இல்லாமல் இது இல்லாமல் தண்ணி காசுலாம் இல்லாமல் 3 லட்சம் வட்டி சொல்கிறேன். சிம்பிளாக 4,500 ரூபா வட்டி வீட்டு வாடகை. அவன் கணக்கு பார்த்து எங்கேயோ ஓடி வந்து போயிடுதியா. சிம்பிளாக தான். ஆனால் 10 மணிலாம் நான் வீட்டுக்கு போட்டு அவனே என் கூட வீட்டுக்கு வந்துடுவான். வாரத்துக்கு 4,000 ரூபாய் போயிடும் வீட்டுக்கு. அப்பதான் எடுத்து காட்டணும் உங்களுக்கு. இது வேற இங்க பாரு இங்க பாரு. அது வேற இது வேற. ஓ அவ்வளோ மீன் இருக்கு. 500 கொடுக்குறாங்கப்பா. 500 இது வஞ்சிர வெட்ட கத்தியா என்னையா இது பொறுமையா போச்சு. கத்தியே வேண்டாம் எனக்கு. களை வெட்ட கத்தியா எப்படின்னா கத்தி ஒன்றும் எனக்கு புரியல. எனக்கு எதுவுமே பங்கல் கேட்பாங்களா மச்சா? பங்கல் கேட்பாங்களா? நீங்க ஏதாவது சொல்லிக்கிறியா? நம்புவாங்களா? என் தங்கச்சியே எங்க அண்ணன் தான் நம்ப மாட்டாங்க. நாளைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு. ஆமா நிறைய பேர் இங்க மட்டும் இல்ல, என் சொந்தக்காரங்களே. அதனால வரும்போது எங்க ஃபங்க்ஷன் கூட போயா போயிட்டு போராடி பாரு. அங்கேருந்து எதனாவது போய் சாப்பிட உட்காந்துன்னு அவன் எதாவது உடனேப்பா. அதுக்கப்புறம் ஃபோன் வச்சு அப்புறம் நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் போகணும். போய் கொடுங்க. அவங்க பேசணும்னு நினைப்பாங்க. நீ போன் பண்ண